இன்ஃப்ளூயன்சர்ஸ். ரீசென்ட் டைமில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு உள்ள வேர்டை கேட்டாலே ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது. அந்த அளவுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. டெய்லி ஒவ்வொரு புதிய புதிய நியூஸ் வருது. இந்த வீடியோவில் நம்ம யார் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், எப்படி இந்த பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் நடக்குது, அதுக்கு குட் சைடு என்ன, பேட் சைடு என்ன, அக்லியான சைடு என்ன, இதையெல்லாம் A to Z கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான். நான் இதில் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ண போகிறதில்ல. இந்த இண்டஸ்ட்ரிக்கு குட் சைடு அண்ட் பேட் சைடு என்ன, நான் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள், நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கனால இதில் ஃபேஸ் பண்ணிய விஷயங்களை தான் இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள். நான் டீட்டெயில்டாக எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணி. த எவல்யூஷன் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது இன்டர்நெட்டில் தான். இன்டர்நெட் வந்து 3 ஸ்டேஜஸில் பேர். வெப் 1, வெப் 2, வெப் 3. வெப் 1 பார்த்தோம்னா ஏர்லி 2000s 2004 வரைக்கும் அதை சொல்லுவாங்க. யார் வேணாலும் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த பேஜில் ஒரு விஷயத்தை டிஸ்பிளே பண்ண முடியும். பீப்புளுக்கு அதை பார்க்க முடியும். வேற நம்ம அதில் எதுவுமே பண்ண முடியும். அதுக்கு அடுத்து வந்த யாராவது தான் வெப் 2. வெப் 2ல என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணாங்கன்னா அதில் நமக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நமக்கு மெசேஜ் அனுப்ப முடியும், நமக்கு சேட் பண்ண முடியும், ஒரு இமேஜை கிளிக் பண்ணி அதுக்கு லைக் போட முடியும், ஷேர் போட முடியும். ஸோ இதுக்கு எவல்யூஷனில் தான் நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங் வந்தது, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தது, வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்தது. ஸோ வெப் 3 வந்து நேரமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு கரெக்டான ஒரு பீரியட் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன் டிரான்சிஷனில் இருக்குது. நம்ம ஸ்லோலி வெப் 2லேருந்து வெப் 3க்குள்ளால தான் போவோம். ஃபஸ்ட்டு வெப் 1 வந்து ரீட் ஒன்லியாக இருந்து, வெப் 2 வந்து ரீட் அண்ட் ரைட்டில் இருந்து, வெப் 3 வந்து ரீட் ரைட் அண்ட் நமக்கு இன்டர்நெட்டில் ஒரு போர்ஷனை ஓன் பண்ண முடியும். அது வந்து ஒரு பெரிய டாபிக். அதுக்குள்ளால நான் இப்போ போகல. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக நமக்கு கண்டென்ட்டுக்குள்ளால போகலாம். ஸோ இந்த கண்டென்ட் கிரியேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் யூடியூபுக்கு இருந்து தான் நான் சொல்லுவேன். அப்படின்னா யூடியூப் வந்து 2005ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு வீடியோ பேஸ்ட் பிளாட்ஃபார்மாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ யூடியூப் ஸ்டார்ட் ஆகி நிறைய பேர் வீடியோஸ் போட தொடங்கினாங்க. அதுக்கு வியூஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. கூகுள் வந்து அந்த பொட்டன்ஷியலை பார்த்து யூடியூப்பை வாங்கினாங்க. ஸோ கூகுள் அதை பிரைமர்லி வாங்கியதுக்கு ரீசனே என்னன்னா, கூகுள் கிட்ட கூகுள் ஆட்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருந்து, கூகுள் கிட்ட பிளாக் இருந்து, பிளாக் ஸ்பாட். ஸோ யூடியூப் இறக்க முன்னால் நிறைய பிளாக்ஸ் வந்து ஃபேமஸாக இருந்து, கூகுள் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, யார் வேணாலும் பிளாக் எழுத முடியும். பிளாக்ஸில் ஆட் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அது வழியாக கூகுளுக்கும் கமிஷன் கிடைக்கும், அந்த பிளாகை போஸ்ட் பண்ணியவங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும். ஸோ அப்படி தான் பிளாக் ஒர்க் ஆகிட்டு இருந்து. ஸோ இதை அப்படியே யூடியூபுக்குள்ளால இன்டகிரேட் பண்ணலான்னு உள்ள ஒரு ஐடியா அவங்க போட்டு தான் யூடியூப்பை வந்து அக்வயர் பண்ணாங்க. யூடியூபுக்குள்ளால கூகுள் ஆட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிரியேட்டர்ஸ் இப்படி வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ண, அதில் யூடியூப் மானடைசேஷன் ஒன்று அவங்க லேர்ன் பண்ணாங்க. அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி அவங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கு. ஸோ அப்போ உள்ள கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் பார்த்தா எல்லாருமே நம்மள மாதிரி இருப்பாங்க. நம்ம இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா இன்னொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவங்களுக்கு நம்மள மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, நம்மள மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருப்பாங்க, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அவங்க கண்டென்ட்டை அதிகமாக கன்சியூம் அப்போ எல்லாமே நேச்சுரலாக இருந்து அவங்க க்ரோத் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து வீடியோஸ் போடு. அவங்க காலேஜ் போகிறாங்கன்னா காலேஜ் போயிட்டு வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுவாங்க. ஒர்க் பண்ணாங்கன்னா அடுத்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வீடியோ போடுவாங்க. அப்போ நமக்கு வேண்டி அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிய மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நம்ம இன்னும் அவங்க கூட கனெக்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு அந்த யூடியூப் மானிட்டைசேஷன்லேருந்து ஒரு வேல்யூ வரும்போது, எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வரும்போது நமக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஆஸ் ஏ கன்சியூமர், ஆஸ் ஏ ஆடியன்ஸாக நம்ம அதை இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ரைஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ முதல்ல யூடியூப் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்ததுன்னா, பிராண்ட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஷன் பிராண்ட் வந்து ஒரு ஆட் வந்து ஜென்ரேட் பண்ணியாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபேஷன் கண்டென்ட் கிரியேட்டர்னா, இப்போ அந்த பிராண்ட் வந்து தமிழ்நாட்டில் புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸுக்கு இதை ரீச் பண்ணணும். நான் வந்து ஒரு தமிழ் ஃபேஷன் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன்னா, எனக்கு வீடியோஸ் ப்ளே ஆகும்போது அந்த பிராண்டோட ஆட் ப்ளே ஆகும். ஸோ எனக்கு வீடியோவில் அந்த ஆட் ப்ளே பண்ணியதுனால அதில் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ரெவன்யூ எனக்கு வரும், ஒரு சின்ன பார்ட் ஆஃப் ரெவன்யூ யூடியூபுக்கு போகும். பேசிக்கலி 60% வந்து எனக்கு, 40% வந்து யூடியூபுக்கு. இப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ரேண்டம் வீடியோஸாக தான் இருந்து, இப்போ நம்ம டிவி ஆட்ஸ் மாதிரி ரேண்டமாக உள்ள வீடியோஸாக தான் இருந்து எல்லாருக்குமே அது ஆடுன்னு தெரியும். நம்ம ஒரு ஆடியன்ஸாக ஒரு வீடியோ பார்க்கணும்னா வீடியோ பிளே இருக்கும்போது டக்குன்னு ஆட் வரும். நம்ம ஸ்கிப் ஆட் ஆப்ஷன்லாம் இருக்குது, நம்ம ஸ்கிப் பண்ணி விடுவோம் நமக்கு பிடிக்கலன்னா. இல்லைன்னா அந்த ஆடை பார்ப்போம். இந்த இடத்துல தான் பிராண்ட்ஸ் வந்து இன்னொரு விஷயத்தை ஃபிகர் அவுட் பண்ணாங்க. இப்படி ஒரு ரேண்டமான ஒரு ஆடை பிளே பண்ணியதை விடைக்கும் நான் வந்து ஒரு ஃபேஷன் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து கல்ட் லைக் ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்க எனக்கு க்ரோத்தை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, என்ன சப்போர்ட் பண்ணாங்க,
பண்ணியாங்க, நான் என்ன பண்ணாலும் அவங்க கேட்பாங்கன்னு உள்ள ஒரு ஆடியன்ஸ் இருக்கும்போது, நான் யூஸ் பண்ணிய பிராண்ட்ஸை அவங்க ஈஸியா வாங்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சும்மா எனக்கு வீடியோல ஒரு ஆட் ப்ளே ஆவேதுக்கு நான் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியது, நான் அந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணியது இன்னும் நிறைய சேல்ஸ் அண்ட் கன்வர்ஷன்ஸை கொண்டு போகும். ஸோ பேசிக்கலி அந்த ட்ரஸ்ட் ஆடியன்ஸுக்கு அந்த கிரியேட்டருக்கு மேல இருக்க ட்ரஸ்ட்டை தான் இந்த பிராண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து தப்பு கிடையாது. அவங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ பிராண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீஷா கண்டென்ட் பண்ணி கண்டென்ட் கிரியேட்டர்ஸை டார்கெட் பண்ணாங்க. இப்போ ஃபுட்டுன்னா ஃபுட் ரிலேட்டட் கிரியேட்டர்ஸ், ஃபேஷன்னா ஃபேஷன் ரிலேட்டட் கிரியேட்டர்ஸ், டெக்குன்னா டெக் ரிலேட்டட் கிரியேட்டர்ஸ் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் அனுப்பி கொடுக்கியது, இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க ஷாப்ஸை விசிட் பண்ண சொல்லியது. இந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை டைரக்டாக இந்த கண்டென்ட் கிரியேட்டர் மூலமாக அவங்க ஆடியன்ஸுக்கு ரீச் அவுட் பண்ணனால இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு பேமெண்ட் கிடைக்கும். இப்படி தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருந்தவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸாக டர்ன் ஆனது. இதுவரை நம்ம பார்த்த எல்லாமே ஓகே தான், இதில் எதுவுமே தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களோட ஃபேவரட் யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸ்ட்ரா டைமில் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எப்போ அந்த 9 to 5 ஜாபை குவிட் பண்ணுவாங்கன்னா, எப்போ யூடியூப் ரெவன்யூ வந்து இந்த 9 to 5 ஜாப் ரெவன்யூவை மேட்ச் பண்ணுமோ அப்போ நான் எனக்கு ஜாபை குவிட் பண்ணேன். இப்படி நம்ம நிறைய யூடியூபர்ஸ் சொல்லி கேட்டிருப்போம் இதுக்கு முன்னால். த ஃபினான்ஷியல் ட்ராப். நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம சொல்லி கேட்டிருப்போம். அவங்க வந்து பிராண்ட் டீல்ஸ் பண்ண மாட்டாங்க, பிராண்ட் கொலாப்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் இவங்களும் அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிரான்சிஷன் எப்படி ஹேப்பன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். யூடியூப் மானடைசேஷன் வந்து ஒன் ஆஃப் த இன்கம், பிரைமரி இன்கம். எல்லா யூடியூபர்ஸும் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிரைமரி இன்கம் வந்து யூடியூப் மானடைசேஷன். அதில் என்ன ப்ராப்ளம்னா யூடியூப் மானடைசேஷன் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. யூடியூப் மானடைசேஷன் வந்து செவரல் ஃபேக்டர்ஸ்னால ஃப்ளக்சுவேட் ஆகும். சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் யூடியூப் ரெவன்யூக்கும் சம்பந்தமே கிடையாது. யூடியூப்ல ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ வியூஸ் வருதோ அந்த வியூஸில் எவ்வளோ ஆட்ஸ் ப்ளே ஆகுதோ அந்த ஆடு எவ்வளோ குவாலிட்டியான ஆடு, வியூஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேனலுக்கு நமக்கு ஒரு 1 million வியூஸ் மந்த்லி வருதுன்னு பார்க்கலாம். அந்த சேனலுக்கு அந்த மந்த் 50,000 வந்து ரெவன்யூ வருது யூடியூப் மானிட்டைசேஷன். இதுவே அதே சேனலில் நெக்ஸ்ட் மந்த் 15 lakh வியூஸ் வரும். அந்த ரெவன்யூ வந்து ஒரு 70,000 வாய்ப்பு இருக்கு. அதுவே அதுக்கு அடுத்த மாதம் சேம் சேனலில் 5 lakh வியூஸ் தான் வரும் மந்த்லி. அப்போ அந்த ரெவன்யூ 50,000லேருந்து 25,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு நமக்கு இன்னும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் தேவை யூடியூப்பை பற்றி. ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி யூடியூப் ஆல்கரிதம் பேஸ் பண்ணது. யூடியூப் ஆல்கரிதம் வந்து மாறிட்டே இருக்கு. ஒரு வீடியோ வியூஸ் போகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு தம்ப்நெயிலை பார்த்து எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியாங்க, ஒரு வீடியோவை எவ்வளோ டைம் வாட்ச் பண்ணியாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோவுக்கு வியூஸ் போகிறது. அப்போ எல்லா வீடியோவும் வைரல் வீடியோவாக இருக்காது, எல்லா வீடியோவும் அப்பீலிங் வீடியோவாக இருக்காது. ஒரு வீடியோ 10,000 வியூ போகும், ஒரு வீடியோ 50,000 வியூ போகும், ஒரு வீடியோ 5 million வியூஸ் போகும். அப்போ இது ஃபுல்லாக அன்பிரடிக்டபிள். ஒரு வீடியோ வைரல் ஆகி அந்த மந்த் 1 lakh வந்து ரெவன்யூ வரும், அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் வைரல் வீடியோவே இருக்காது, 20,000 ரெவன்யூ வரும். ஸோ இப்படி தான் யூடியூப்ல உள்ள மானடைசேஷன்ல உள்ள ரெவன்யூ டிஃபர் ஆகும். ஏன் யூடியூப் ரெவன்யூ கான்ஸ்டன்ட் இல்லைன்னா, யூடியூப் ரெவன்யூ வியூ பேஸ்டாக தான் வரும், வியூஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். இது டோட்டலி அன்பிரடிக்டபிள். எங்கே பிரச்சனை வருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து நேரமாக ஒரு ஸ்டோரி சொன்னேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ இந்த யூடியூப் சேனலில் உள்ள ரெவன்யூ மேட்ச் ஆகுமோ அப்போ நான் ஜாபை ரிசைன் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சினாரியோ பார்ப்போம். இப்போ ஒரு யூடியூபர் வந்து ஒரு நார்மல் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு 1 lakh சேலரி. அதுவே இவர் பார்ட் டைமா ஈவினிங் டைம் ஃப்ரீ டைம்ல யூடியூப் வீடியோஸ் போட்டு இவர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாயிண்ட்ல ஒரு 2 years தாண்டி ஹார்ட் ஒர்க்ல இந்த சேனலுக்கு ரெவன்யூ 1 lakh ஆகுது. இவர் வேலை பார்க்கியது 1 lakh, இங்கே 1 lakh. நீங்கள் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் அவர் மந்த்லி ஆக்சுவலி 2 lakhs வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன யோசிப்பார், அப்போ நான் வந்து என்னை ஃபுல் டைம் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன எஃபோர்ட் போட தொடங்கினா இங்கே இன்னுமே க்ரோ ஆகும், இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம்னு உள்ள ஒரு மைண்ட் செட்டில் ஜாபை குவிட் பண்ணிடுவார். ஒரு சேனல் வந்து எப்படின்னா கீழேருந்து மேலே க்ரோ ஆகும். அடுத்து எல்லா சேனலுக்கும் ஒரு ஃபால் இருக்கும். எந்த சேனல் கிராஃபும் இப்படி மேலே இருக்காது. எல்லா கிராஃபும் மேலே போய் கீழே இறங்கி, மேலே போய் கீழே இறங்கி. ஒரு பீரியடில் நிறைய வீடியோஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்போது சேனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு பீரியடில் வீடியோஸ் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா சேனல் கீழே வரும். இப்போ இந்த ரெவன்யூ வந்து மேலே
போய் கீழே வந்து தான் இருக்கும். இவங்க அந்த கிராஃப் மேலே இருக்கும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலையை ரிசைன் பண்ணுவாங்க. இந்த கிராஃப் வந்து ஆப்வியஸ்லி ஒரு பாயிண்ட்ல கீழே வரும். இவங்க எவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாலும் அது நம்ம இப்போ ரீட் பண்ண முடியாது, அது கீழே வரும். இவர் வந்து 1 lakh earn பண்ணிட்டு இருக்காரு, 1 lakh யூடியூப்ல வந்துட்டு இருக்கு, வேலையை விட்டாச்சு. திடீர்னு யூடியூப் ரெவன்யூ வந்து 70,000 ஆகுது. அப்போ இவர் வேலையை விட்டாச்சு, ஆல்ரெடி 1 lakh அங்கே போச்சு. யூடியூப் ரெவன்யூவில் இவர் 1 lakhலேருந்து மேலே ஸ்கேல் பண்ணலான்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த்து 70,000 தான் வருது. அப்போ தான் இவர் ஒரு ட்ராப்பில் மாட்டி. ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அவங்களுக்கு திரும்ப வேலைக்கு போக முடியாது. யூடியூப்னு வந்தாச்சு, இங்கே ரெவன்யூ இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகும்னு இவங்க கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண உள்ள ஒரே ஈஸியஸ்ட் வே வந்து பிராண்ட் டீல்ஸ். த டேர்னிங் பாயிண்ட் when creators become influencers. எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் லாக் பண்ணியாங்களோ இவங்களுக்கு உடனே மைண்டில் இந்த பிராண்ட் டீல்ஸ் தான் ஞாபகம். அவங்க என்ன யோசிப்பாங்க, நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கேன், நல்ல ஜென்யூனான பிராண்ட் டீல்ஸை சப்போர்ட் பண்ணியது ஓகே தானே, அப்படி ஒரு மைண்ட் செட் வரும். இட்ஸ் டோட்டலி ஃபைன், எல்லாருக்குமே வரும். நம்ம வந்து ஜென்யூனாக தான் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஆடியன்ஸ் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணியாங்க, அவங்களுக்கு ஜென்யூனான கண்டென்ட் தான் கொடுக்கணும்னு இருக்கோம். அப்போ ஜென்யூனான பிராண்ட் டீல்ஸ் பண்ணியது 100% நல்ல விஷயம். பிராண்ட் டீல்ஸ் பண்ணும்போது அதில் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னது மாதிரி ஒரு யூடியூபர் வந்து 1 month 1 lakh வந்து யூடியூப் மானிட்டைசேஷனில் ஏர்ன் பண்ணியாருன்னா 1 month அவர் 10 வீடியோஸ் போடியாருன்னா அந்த 10 வீடியோஸில் தான் அவர் 1 lakh ஏர்ன் பண்ணியார். இதுவே ஒரு 2 பிராண்ட் டீல் பண்ணி இதே அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ அவர் வந்து மந்த்லி ஒரு 5 பிராண்ட் டீல் பண்ணியாருன்னா அவர் ஒரு 2.5 lakhs எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பிராண்ட் டீலுக்கு உள்ளால நம்ம வரும்போது நிறைய இடத்துல நம்ம ஒத்தைக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம ஒத்தை பண்ணிட்டு இருக்க முடியாது, நம்ம அங்கே உள்ளவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இவ்வளவு நாள் ஒத்தைக்கு இவங்க பண்ணிட்டு இருந்தது. இந்த மாதிரி பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க ஒரு டீமை ஹையர் பண்ணுவாங்க, ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு வீடியோகிராஃபர், ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தங்க, இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எப்படி சேனல் இருந்ததுன்னா இவங்க ஒரு ஆள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா ரெவன்யூவும் இவங்களுக்கு வந்துட்டு இருந்து, கூடுதலோ குறவோ இவங்க தான் அதை டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டீம் வந்தாச்சு. டீம் வரும்போது என்ன பிரச்சனைன்னா இவங்க எல்லாருமே சேலரிடா இருப்பாங்க. ரெவன்யூ வந்து கம்மியா வருதோ அதிகமாக வருதோ நீங்கள் இவங்களுக்கு சேலரி பே பண்ணி தான். அப்போது உங்கள் சேனலோட ரெவன்யூ வந்து 1 lakh வருது, நீங்கள் பிராண்ட் டீல்ஸில் ஒரு 2.5 lakhs ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மொத்தமாக 3.5 lakhs வருது. உங்கள் டீமோட சேலரி வந்து 50,000 மந்த்லி. அப்போது 3.5 lakhsல 50,000 பெரிய டீல் கிடையாது. ஸோ எங்கே பிரச்சனை வரும்னா பிராண்ட் டீல்ஸும் கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஃபுல்லாக டைமிங் பேஸ்டு தான். மேபி நமக்கு வரலாம், ஜனவரியில் 10 ஆட் வரலாம், பிப்ரவரியில் 25 பேர் அப்ரோச் பண்ணலாம், மார்ச்ல யாருமே அப்ரோச் பண்ணாம இருக்கலாம், ஏப்ரல்ல ஒரு 2 பேர் மட்டும் அப்ரோச் பண்ணலாம். இதுவுமே ஃபிளக்சுவேட் ஆகும். 3 மாசம் பிராண்ட் டீல்ஸ் உங்களுக்கு கரெக்டா போயிட்டு இருக்கு, 4வது மாசம் உங்களுக்கு பிராண்ட் டீல்ஸே வரல. அப்ப அந்த மந்த் உங்களுக்கு பிரைமரி ரெவன்யூ வந்து கண்டிப்பா யூடியூப் மானிட்டைசேஷன் மட்டும். யூடியூப் மானிட்டைசேஷன் 1 lakh வருது, 50,000 இவங்களுக்கு சேலரி கொடுத்தா மிச்சம் 50,000 உங்களுக்கு இருக்கு. ஸோ மேபி அவங்க வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, கம்ப்யூட்டர் வாங்கியிருப்பாங்க, கேமரா வாங்கியிருப்பாங்க, அதுக்கு இஎம்ஐயே 50,000 இருக்கு. அப்ப இந்த கிரியேட்டருக்கு 5 பைசா மிஞ்சாது. இவங்க வந்து என்ன இன்டென்ஷன்ல இருப்பாங்க, ஒரு நல்ல எத்திக்ஸோட இருக்கணும், நல்ல பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும். 10 பிராண்ட் டீல்ஸ் வருதுன்னா 1 or 2 இவங்களுக்கு செட் ஆகிய மாதிரி தான் இவங்க ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா இவங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணி ஆகணும். யாராவது ஒரு ஆள் ட்ரிகர் பண்ணுவாங்க, இந்த டீம்ல இருக்க ஒரு ஆளா இருக்கலாம், இல்லைன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்களா இருக்கலாம். இவங்க சிச்சுவேஷனை பார்த்து சரி நீ எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிய, சரி நீ இவ்வளோ பண்ணிய, நீ எஃபோர்ட் எடுத்து பண்ணிய, ஹார்ட் ஒர்க் பண்ணிய, உனக்கு ஒரு சிச்சுவேஷன்ல இதுதான் உன்னை சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுன்னா நீ இதை பண்ணு அந்த மாதிரி சொல்லும்போது அந்த கிரியேட்டருக்கு அது தப்பா தெரியாது. அந்த சிச்சுவேஷன்ல அவங்கள எப்படி சஸ்டெயின் பண்ணலான்னு தான் பார்ப்பாங்க, எப்படி இதுல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரலான்னு தான் பார்ப்பாங்க. அங்கதான் அந்த எத்திக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியது, பிரேக் ஆகியது. த டார்க் சைட் ஏஜென்சிஸ். இவ்வளோ நேரம் நம்ம கிரியேட்டர்ஸை மட்டும்தான் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் கிரியேட்டர்ஸ் வந்து அடி வாங்கியாங்க. கிரியேட்டர்ஸை பலியாடா வச்சு அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்க ஒரு குரூப் இருக்கு, அவங்கள பத்தி யாருமே பெருசா பேசுறது கிடையாது. ஸோ இதுல நான் தெளிவா ஒரு விஷயத்த சொல்ல விரும்பி, எல்லா கிரியேட்டர்ஸும் இப்படிதான் நான் சொல்ல வரல, எல்லா ஏஜென்சிஸும் இப்படிதான் நான் சொல்ல வரல. நல்ல இன்டென்ஷன்ல ஒர்க் பண்ணி ஏஜென்சிஸ் இருக்காங்க. மோஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நான் இதில் ஷேர் பண்ண விரும்பி, எல்லா கிரியேட்டர்ஸும் இப்படிதான், எல்லா ஏஜென்சிஸும் இப்படிதான் தயவு
தயவு செஞ்சு நினைச்சிடாங்க. ஸோ நீங்க இப்ப யார் இந்த ஏஜென்சிஸ்ன்னு யோசிக்கணும். ஒரு பிராண்ட் வந்து டைரக்டா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணாது, டைரக்டா ஒரு கிரியேட்டரை அப்ரோச் பண்ணாது. மெயின்லி கார்பரேட் பிராண்ட்ஸ். ஸோ கார்பரேட் பிராண்ட்ஸ் வந்து எதுவுமே டைரக்டா அவங்க பண்ண மாட்டாங்க. வெரி செலக்டட் பிராண்ட்ஸுக்கு தான் இன்னோஸ்ல அவங்களோட டீம் இருக்கு. மோஸ்ட்லி அவங்க தேர்ட் பார்ட்டிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பிராண்ட் டீல் எப்படி வருதுன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. அந்த ஃபோனோட அந்த ஒரு கேம்பெயினை ஒரு ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க. அந்த ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு கோட் வாங்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம்பெயின் வந்து 1 crore. இந்த 1 crore rupeesல உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ண முடியும், உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் எடுத்துட்டு வர முடியும், எவ்வளவு கன்வர்ஷன்ஸ் எடுத்துட்டு வர முடியும். இப்படி மேபி பல ஏஜென்சிஸ் கிட்ட அவங்க கொட்டேஷன் வாங்கலாம். அதுல எது அவங்களுக்கு பெஸ்ட் சூட்டபிளா இருக்கோ அவங்களுக்கு அந்த கேம்பெயினை கொடுப்பாங்க. பேசிக்கலி இந்த ஏஜென்சி வந்து ஒரு மிடில் மேன். ஸோ இவங்களோட மோட்டிவ் என்ன இருக்குன்னா, ஒரு கிரியேட்டர் கிட்ட மேக்சிமம் பார்கெயின் பண்ணணும். அந்த கிரியேட்டரோட மோட்டிவ் என்ன இருக்குன்னா, இந்த ஏஜென்சி கிட்ட மேக்சிமம் பார்கெயின் பண்ணணும். ஸோ இந்த ஏஜென்சி வந்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கிரியேட்டர் வந்து அவங்களோட ஒரு வீடியோக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மிடில் எங்க மீட் பண்ணுதோ அதுதான் 2 பேரோட டார்கெட்டா. ஸோ இந்த ஏஜென்சிக்கு ஒரு பிராண்ட் டீல் கிடைக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்ல இருக்க ஒரு 200 இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு இவங்க மெயில் பண்ணுவாங்க, இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது மெயில் மூலமா இருக்கலாம், ஃபோன் மூலமா இருக்கலாம். இந்த 200 பேர்கிட்ட கோட் கேட்பாங்க. இந்த 200 பேர்ல ஒரு 50 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் பாசிபிள் பீப்புளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 50 பேர்கிட்ட தான் பார்கெயினே நடக்கும். அந்த 50 பேர்ல ஒரு 30 பேர் தான் அவங்களுக்கு தேவையா இருக்கு. 20 பேரை பஃபர்ல வச்சிருப்பாங்க. யாராவது ஒன்று செட் ஆகலைன்னா இவங்களை தூக்கி போட்டு இப்படி ஒரு 30 கிரியேட்டர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணி அவங்க ரீச்சை பார்த்து ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நம்பர்ஸை பிராண்டு கிட்ட காட்டுவோம். ஸோ அந்த பிராண்ட் வந்து அதை வெரிஃபை பண்ணி, ஓகே இவ்வளோ கிரியேட்டர்ஸ் கிட்ட நம்ம போலான்னு உள்ள ஒரு கன்க்ளூஷன் வரும்போது அந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். கேம்பெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு கோல் இருக்கும். மேபி ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகியது கேம்பெயினாக இருக்கும். மேபி ஒரு ப்ராடக்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால அதோட ஃபீச்சர்ஸை எடுத்து சொல்லியது கேம்பெயினாக இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோவாக இருக்கலாம், ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக இருக்கலாம், கம்பேரிசன் வீடியோ இருக்கலாம். இப்படி தான் அந்த கேம்பெயின் வந்து ஒர்க் ஆகும். இந்த கம்பெனியோட எய்ம் என்னதோ அதுக்கேற்றது மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் நிறைய பிரச்சனைகள் வராது. ஒரு பிராண்டோட நோக்கம் வந்து ரீச் கிடைக்கணும், நிறைய பேர் போய் சேரணும்னா அதில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அதுவே அந்த பிராண்டுக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா செல் ஆகல, இல்லைன்னா அவங்களுக்கு இதை அவுட் பர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்க ஓனா ஒரு ஸ்கிரிப்டோட வருவாங்க. அதில் மேபி இன்னொரு பிராண்டை குறை சொல்லலாம், இதுதான் பெஸ்ட்டுன்னு நம்மளை பேச வைக்க சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இதை ப்ரமோட் பண்ண அவங்களோட இன்டென்ஷன் என்னதோ அதை கொண்டு வருவாங்க. ஒரு 10 பிராண்ட் டீல்ஸில் ஒன்று வந்து இப்படி வரும், எங்களுக்கு உங்கள் கண்டென்ட் பிடிச்சிருக்கு, எங்களை பிராண்டை இவ்வளோ ரீச் பண்ண வைக்கணும், நீங்கள் அதை பண்ணால் கண்டிப்பாக அந்த ஒரு ரீச் கிடைக்கும், உங்களுக்கு ஜென்யூனாக என்ன படுதோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் கிடைக்குதோ அதை சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில பிராண்ட்ஸ் வரும். அந்த 10ல் ஒரு பிராண்டில் நம்ம அக்செப்ட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. இந்த மிச்சம் 9மே அவங்க ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வருவாங்க. அந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம பேசுறது மாதிரி இருக்கு. உங்களுக்கு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. எதுவுமே தப்பு கிடையாது. நீங்கள் எத்திக்கலாக பண்ணியது வரைக்கும் எதுவுமே தப்பு கிடையாது. பிராண்ட்ஸுக்கு வந்து ரீச் தேவை. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லியது பொட்டன்ஷியல் பீப்புள். இவங்களால ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு பிராண்ட் இருக்கு, இவங்களுக்கு பே பண்ணாங்க, இந்த இன்ஃப்ளூயன்சருக்கும் பேமெண்ட் கிடைக்குது, அவங்க ஆடியன்ஸுக்கு அது போகுது, ஆடியன்ஸுக்கு அது யூஸ் ஆகுது, அதனால அந்த பிராண்டுக்கு வந்து சேல்ஸ் நடக்குது. இப்போ பிராண்டுக்கும் வின்-வின் சிச்சுவேஷன், கிரியேட்டருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன், ஆடியன்ஸுக்கு வின்-வின் சிச்சுவேஷன். இந்த இடத்துல எங்க அது மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஒரு பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் செல் ஆகல, ஒழுங்கா போகல, பெர்ஃபார்ம் பண்ணல, இதோட நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த இடத்துல இதை போய் சொல்லி இந்த பர்சனை வச்சு ப்ரொமோட் பண்ண வச்சு இந்த ஆடியன்ஸை ட்ரிக் பண்ணி இந்த ஆடியன்ஸ் அதை நம்பி இந்த இன்ஃப்ளூயன்சரை நம்பி அதை கன்சியூம் பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலே ரீசெண்டாக இங்கே நடந்த இஷ்யூஸில் ஒரு டெக் சேனலில் ஒரு இஷ்யூ நடந்தது. நான் வந்து இவ்வளோ வருஷமாக யூடியூப் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது எல்லாமே தெரியும், இது எப்படி ஒர்க் ஆகுது. நாங்கள் வந்து ரொம்ப செலக்டடாக ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ரிவ்யூ வீடியோஸும் ஃபேக்குன்னு எனக்கே தெரியாது. நானே அங்கே சீட்டடாக தான் இருந்தேன். நம்ம அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், அப்படி இருக்க எனக்கு கூட அதை கண்டுபிடிக்க முடியல, இது எல்லாமே ஃபேக் ரிவ்யூஸ். ஸோ அந்த மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் தான் இங்கே பிரச்சனை. இப்போ நான் அந்த ஒரு சேனலில் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை, எந்த இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட பவரை தப்பாக யூஸ் பண்ணாலும் அது பிரச்சனை. ஸோ இதில் இந்த ஏஜென்சிஸ் வந்து நிறைய மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் மெயினாக மிடில் மேனாக நிற்கிறது ஏஜென்சி தான். அவங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த கேம்பெயின்லேருந்து மேக்ஸிமம் மணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ அவங்க எந்த எல்லாம் வகையில் இந்த கிரியேட்டர்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம், எந்த எல்லாம் வகையில் பிராண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணலான்னு தான் அவங்க திங்கிங் இருக்குது. அவங்க வந்து கிரியேட்டர்கிட்ட பிராண்டை குறை சொல்லுவாங்க, பிராண்டுக்கிட்ட கிரியேட்டரை குறை சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஏஜென்சியில் இருக்க பீப்புள் எல்லாமே டு த கோர்
கோர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணிய டேர்ம்ஸ் ஆகட்டும், ட்ரிக்ஸ் ஆகட்டும், எப்படி ஒரு பர்சனை இவங்க எந்த பர்சன் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி இவங்களை ட்ரிக் பண்ணலாம்னு தான் அவங்களுக்கு ஃபுல் இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அவங்க இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம பார்த்தா 150 ஃபோன் கால்ஸ் நடக்கும். இந்த கிரியேட்டருக்கு, ஏஜென்சிக்கு, இவங்களுக்கு டவுட் வர்றது, இவங்க வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணியது, அனுப்பி குடிக்கிறது, ரிஜெக்ட் பண்ணியது, இது மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பாயிண்டில் அந்த கிரியேட்டர் என்ன ஆவாங்கன்னா, சரி என்ன வேணாலும் ஆயத்தொலைட்ட இவங்க சொல்லி அது மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு ஒரு பாயிண்டில் வந்து அந்த வீடியோவை பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு இருந்தால், அடுத்த ஒரு சைடு இந்த பேமெண்ட்ஸில் பிரச்சனை இருக்குது. நிறைய ஏஜென்சிஸ் வந்து பார்ட் பேமெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு, கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த பேமெண்ட்டே ஃபுல்லாக பிரச்சனையாக தான் இருக்குது. இந்த மணி ஏர்ன் பண்ணியதில் இந்த ஏஜென்சிக்கிட்டேருந்து இவங்க ஒரு வழியாக. இப்போ எனக்கு இதெல்லாம் பேசி வரும்போது ஏதோ கிரியேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிய மாதிரி இருக்கு. கண்டிப்பாக கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ண இவங்க கஷ்டப்பட்டாங்களோ கஷ்டப்படலையோ, ஆடியன்ஸை மேனிப்புலேட் பண்ண பொய்யான கண்டென்ட் பண்ணி இவங்க பைசா வாங்கியது என்ன பண்ணாலும் அது மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் தான். த ரைஸ் ஆஃப் அன்எத்திக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். இதில் நம்ம ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். இந்த ஸ்கேம்ஸ் வந்து நிறைய வர தொடங்குனது, நம்ம கேட்க தொடங்குனது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எராய்க்கு அப்புறமா தான் இருக்கு. ஸோ இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நேரமாக நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணோன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸுக்கு வீடியோ பண்ணோம், அதில் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணோம். கண்டென்ட்டை தான் நீங்கள் பேசி அந்த கண்டென்ட் நிறைய பேர் பிடிக்கணும். அதில் ஒர்க் வந்து அதிகம். இந்த ஷார்ட் வீடியோஸ் வந்ததில் எல்லாமே ஈஸியாக போச்சு. நீங்கள் சும்மா டான்ஸ் ஆடி வீடியோ போடலாம், காமெடி பண்ணி வீடியோ பண்ணலாம், ஏதாவது ஒன்று பேசி வீடியோ பண்ணலாம், சும்மா பைக்கில் போகிறது வீடியோ, எதை போட்டாலும் நிறைய பேருக்கு அதில் வைரல் ஆகி நிறைய பேர் இதில் வியூஸ் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பாப்புலாரிட்டி கிடையாது. நிறைய பீப்புள் இதில் இருக்கவங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாது. இந்த ஏஜென்சி யார், இந்த பிராண்ட்ஸ் யார், இவங்க எதுக்கு நம்மளை டார்கெட் பண்ணாங்க, நமக்கு ப்ரொமோஷன், இது வந்து அவங்களுக்கு தெரியவே செய்யாது, ஐடியாவே இருக்காது. இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, இவங்க ஏதோ ஒன்று பண்ணி வீடியோ போட்டு இவங்களுக்கு ஒரு 2 lakh ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. இதுக்கு குட் சைடு பேட் சைடு எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு ஏஜென்சி இவங்களை மீட் பண்ணி ஒரு கேமிங் ஆப்பு, கேம்பிளிங் ஆப்பு, ஏதாவது ரம்மி ஆடு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன இன்டென்ஷன் இருக்குன்னா, திடீர்னு ஒரு ஏஜென்சி வரும், உங்களுக்கு நான் 10K தரேன், நீங்கள் அதை ரீல் பண்ணி போடுங்கன்னா இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சும்மா வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தவங்க வந்து பேமெண்ட் பண்ணாங்க, இவங்க அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது உண்மையிலே அது என்னன்னே தெரியாது, இது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணான்னு தெரியாது. அந்த ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியாது. இன்டென்ஷனலி அவங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கிடையாது. அவங்க ஒரு மேபி அவங்கள ஒரு கண்டென்ட் கிரியேட்டரை எடுத்துட கூட மாட்டாங்க. அவங்க சும்மா ரேண்டமாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்துல மணி வரும்போது யார் வேண்டான்னு சொல்லுவாங்க. நீங்க சும்மா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒருத்தவங்க வந்து நான் இவ்வளவு பைசா தரேன், நீ இப்படி ஒரு வீடியோ போடுன்னா எல்லாரும் ஆப்வியஸ்லி அந்த மைண்ட் செட்ல இருந்தா போட தான் செய்வாங்க. நிறைய பேர் இதுல தெரியாம பண்ணியது உண்டு, தெரியாம பண்ணியது மாதிரி நடிச்சு தெரிஞ்சு பண்ணியவங்க உண்டு. ஸோ இதுல ப்ராப்ளமே என்னன்னா, நமக்கு இப்போ யாரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, தெரிஞ்சு பண்ணியாங்களா, தெரியாம பண்ணியாங்களா. சிலவங்களை பார்த்தா அவங்க அறியாமையில பண்ணிய மாதிரி இருக்கு, ஆனா உண்மையில அவங்க தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க. சிலவங்களை பார்த்தா நமக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, ஆனா உண்மையிலே அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கு, அவங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து போயிட்டு இருக்கு. ஹவு டு வி ஃபிக்ஸ் திஸ்? இப்போ நீங்க வந்து ஒரு கிரியேட்டரா இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. நீங்கள் வந்து எதுக்கு யூடியூப்பில் வீடியோஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களை ப்ரைமரி ஜாப் என்னதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரீ டைமில் நீங்கள் வீடியோஸ் பண்ணுங்கள். இல்லை ரெவன்யூ வந்தால் உங்களுக்கு அது போனஸ், அது வரலைன்னா பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை நீங்கள் யூடியூப் தான் ப்ரைமரின்னு வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஜீரோலேருந்து ஒரு பிராண்டை எவ்வளோ எஃபோர்ட் போட்டு பில்டு பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் யூடியூப். அதில் என்ன எல்லாம் எத்திக்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து யூடியூப் தான் எல்லான்னு சொல்லி வந்தாச்சு. 2 years வந்து நீங்க எஃபோர்ட் போடுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. நீங்க ஜென்யூனான பிராண்ட் டீல்ஸ் மட்டும் எடுக்கணும். நீங்க ஜென்யூனான கொலாபரேஷன்ஸ் எடுக்கலாம், லாங் டேர்ம் கொலாபரேஷன்ஸ் எடுக்கலாம். ஒரு பெஸ்ட் பிராண்ட் இருக்கு, அவங்கள லாங் டேர்ம் கொலாபரேஷனுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம், அவங்கள்ட்ட பேசலாம். எல்லாமே கஷ்டம் தான், எல்லாத்துக்குமே எஃபர்ட்ஸ் இருக்குது, நிறைய பேரை ரீச் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணியோம், எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியோம், அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு நிறைய டோர்ஸை ஹிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி பெஸ்ட் பிராண்ட்ஸை சூஸ் பண்ணி என்டோஸ் பண்ணி நம்மளால் சஸ்டெயின் பண்ணவும் முடியும், டீமை பில்ட் பண்ணவும் முடியும். ஸோ உங்களுக்கு ஐடியா என்னவோ, உங்களுக்கு நீஷ் என்னவோ அதில் நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருங்க. அன்எத்திக்கலான பிராண்ட் டீல்ஸுக்கு போகாதீங்க. ஸ்கிரிப்ட்
வந்து ஒரு கண்டென்ட் பண்ண சொன்னா பண்ணாதீங்க. மேபி அந்த ஸ்கிரிப்ட் நல்லதா இருக்கலாம். அது உங்களோட வைஸ் டிசிஷனா தான் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்ட்ல எதுவுமே தப்பு இருந்திருக்காது. மேபி அவங்க ஜென்யூனா தான் சொல்லுவாங்கன்னா, அது நம்ம பேசியதுல தப்பு கிடையாது. மத்தபடி அவங்க மேனிபுலேட்டிவா ஒரு ஸ்கிரிப்ட் தராங்கன்னா, அத நீங்க பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. உங்கள அவங்க ட்ரஸ்ட் பண்ணாங்க. அவங்க உங்கள சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நீங்க உங்க நீஷ்ல ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அத அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுல தப்பே கிடையாது. நீங்க அத ட்ரூவா பண்ணலாம். ஜென்யூனா பண்ணலாம். நீங்க இந்த மாரி பிராண்ட்ஸ் ஏமாத்தியது மாரி ஏமாத்தாம, நீங்க ட்ரூவா ஜென்யூனா பண்ணலாம். அதுல வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். எல்லாமே எஃபோர்ட் தான். எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபுட் ரிவ்யூவரா இருக்கோம். நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன புஷ் கார்ட் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சரா இருந்தா, நீங்க ஒரு க்ளோத்திங் லைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க அத சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. அங்க இந்த பிரச்சனை வர போறதில்ல. நீங்க நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், நல்ல குவாலிட்டி கன்டென்ட் குடுத்தா, உங்கள சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. அங்க யாருமே வந்து உங்கள ஹேட் பண்ண போறது கிடையாது. ட்ரஸ்ட்ட வந்து மணிக்காக செல் பண்ணக்கூடாது. அது யார் பண்ணாலும் தப்பு தான். நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம், துரோகம், நம்பிக்கை துரோகம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள சீட் பண்ணி அதுதான் இவங்களும் பண்ணிட்டு இருக்குது. ஒரு பெர்சன் வந்து உங்கள ட்ரஸ்ட் பண்ணாங்க. உங்கள வந்து அவங்க ஒரு ஃப்ரெண்டா பார்க்காங்க. அவங்க கூட உள்ள ஒரு பெர்சனா பார்க்காங்க. அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்காங்க. அந்த பெர்சன் வந்து அவங்க ஆடியன்ஸ சீட் பண்ணும்போ, அத விட பெரிய மிஸ்டேக் வந்து எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த மாரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அங்கங்க ஹேப்பன் ஆயிருக்கு. நம்ம எவ்வளோ எத்திக்கலா இருக்கணும்னு நெனச்சாலும், யோசிச்சாலும் நமக்கு சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும். அத நம்ம சொல்லலாம். நம்ம ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணலாம். அவங்களுக்கு புரியும். இது ஆக்சிடென்ட்ல ஹேப்பன் ஆச்சு. தெரியாம நடந்து. அதனால நம்மள ட்ரஸ்ட் பண்ணிய பீப்பிள்ட்ட ஒரு சாரி கேட்கறது வந்து தப்பு கிடையாது. இங்க நெறைய கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அவங்க அந்த ஆடியன்ஸ்னால தான் இவங்களே இருக்காங்க. இவங்களுக்கு இருக்க ஃபேம், இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஆடியன்ஸ்னால. இவங்க ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ணி அந்த ஆடியன்ஸுக்கு ட்ரஸ்ட் தான். நெறைய பேருக்கு இந்த ட்ரஸ்ட்ட பிரேக் பண்ணிட்டு ஒரு சாரி அந்த ஆடியன்ஸ் கிட்ட கேட்க அவங்களுக்கு முடியல. இவங்க சீட் பண்ணாங்க அவங்கள. அந்த சாரி கேட்கல என்ன இருக்கு? எல்லாருமே தப்பு பண்ணுவோம். அந்த ஒரு தப்ப நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியதுல ஒரு அர்த்தமே கிடையாது. தப்பு பண்ணா தப்பு தான். சாரி கேட்கணும்னா சாரி கேட்கணும். நான் எதுக்கு அவங்கள்ட்ட சாரி கேட்கணும்னா, அவங்க உங்க வீடியோஸ் பார்க்கறனால தான் உங்க சேனல் இருக்கு. இல்லன்னா நீங்க யாருமே கிடையாது. ஸோ நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்டாகணும். நீங்க ஒரு ஆடியன்ஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாரி அன்எத்திக்கலா யாராவது பிஹேவ் பண்ணா, நீங்க அவங்கள அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவங்கள சேனல நீங்க பார்க்காதீங்க. மெயினா கமெண்ட்ஸ்ல போய் சண்டை போடாதீங்க. ஒரு ஆள் இப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னு ஒரு ஆள் வீடியோ போட்டுறான். அத ட்ரஸ்ட் பண்ணிட்டு இவங்கள ஃபுல்லா அங்க போய் அடிக்குது. அடுத்து அவங்க ஒரு வீடியோ போட்டதும் அத ட்ரஸ்ட் பண்ணிட்டு அந்த பெர்சன ஃபுல்லா இங்க வந்து அடிக்குது. இது திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. 3வதா ஒரு ஆள் ஒரு வீடியோ போடுவாங்க. உடனே அங்க போய் எல்லாரும் அங்க சப்போர்ட் பண்ணி இதுல என்ன நடந்துன்னு யாருக்காவது தெரியுமா? உண்மையிலே இதுக்கு பிஹைண்ட் தி சீன்ஸ்ல என்ன நடந்துன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஸோ இப்படி ஒரு பெர்சனுக்கு வேண்டி மாறி மாறி போய் சண்டை நடந்து ஏதாவது ஒரு குட் நடக்குமா? நடக்காது. நீங்க எங்க தெளிவா இருக்கணும்னா, ஒருத்தன் தப்பு பண்ணானா, அது டிச் பண்ணுங்க அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி. அவங்க ஸ்டோரி நமக்கு தேவையில்ல. அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸ மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். அத டிச் பண்ண வேண்டியது. அங்க நம்ம போய் நம்மளோட கருத்த சொல்லி அது சண்டை போடுறது அவசியமே கிடையாது. நான் வந்து அவ்வளோ யூடியூப் வீடியோஸ் கன்சியூம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கே பயமா இருக்கு யூடியூப்ல போய் வீடியோ பார்க்கிறதுக்கு. என்ன எது உண்மை எது ஃபேக்குன்னு உள்ள ஒரு ஐடியா எனக்கே நெறைய இடத்துல கிடைக்கல. யார ட்ரஸ்ட் பண்ணியதுன்னு உள்ள பாயிண்ட்டே எனக்கே நெறைய இடத்துல மிஸ் ஆகுது. அப்படிதான் அந்த கம்யூனிட்டி போயிட்டு இருக்கு. இதுதான் நெறைய ஆடியன்ஸ் மைண்டும் இருக்கு. நீங்க வந்து அவங்கள ஹேட் பண்ணேன்னு சொல்லி அங்க போய் கமெண்ட்ஸ் போடியது, அங்க போய் வீடியோஸ பார்க்கிறதுல அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். அவங்களுக்கு என்ன அந்த வியூஸ் நெறைய ரீச் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் வீடியோ பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த மாரி கன்டென்ட் பண்ணணும்னு ஒரு நாள் யோசிச்சது கிடையாது. ஆனா நான் வரிசையா பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங்ன்னு வரும்போது அடுத்து மார்க்கெட்டிங்ன்னு உள்ள டாபிக் வந்தது. அதுக்குள்ளால போனா மெயினா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்னு உள்ளது இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. எனக்கு அத பார்க்கும்போது எனக்கு அதில ஒரு பெர்செப்ஷன் இருந்து. இது என்ன நடக்குது? இதில இவ்வளோ விஷயம் இருக்கு. இது நெறைய பேருக்கு தெரியல. இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஸ்டோரி வந்து நெறைய பேருக்கு இன்னும் ரீச் அவுட்டே ஆகல. ஸோ அதில ஒரு ஸ்பேஸ் இருந்து அத பத்தி பேசலாம்னு நெனச்சேன். அதுக்காக வேண்டி மட்டும் தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.